Hola! Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்திய பங்குச்சந்தைகளுடைய வீழ்ச்சி ரொம்ப 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 குறைவுன்னு தான் சொல்லணும். ஜப்பான் பங்குச்சந்தைகள் 20% இறங்கியிருக்கு. அமெரிக்காவில் வந்து நாஸ்டாக்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட 15% இறங்கியிருக்கு. S&P 500 சொல்லுவாங்க, அது ஒரு 7-8% இறங்கியிருக்கு. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு கடந்த சில நாட்களில் ஒரு 4% தான் இறங்கியிருக்கு. ஆனால் அதுதான் பயமாக இருக்குது. அதாவது யூஎஸ் எக்கனாமிக் ரிசெஷன், என் கேரி ட்ரேட் ஜப்பானில், மூணாவது ஈரான் இஸ்ரேல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த 3 காரணங்களாலையும் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்கிச்சு. அதனால இந்தியாவிலும் பங்குச்சந்தைகள் இறங்கு. அமெரிக்கா வந்து பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போகுது. ஸ்டாக்ஸ்ன்னு வந்தீங்கன்னா லார்ஜ் கேப்னு இருக்கும், மிட் கேப்னு இருக்கும், ஸ்மால் கேப்னு இருக்கும். பங்குச்சந்தைகள் வந்து காலை சந்தையாக இருக்கும்போது லார்ஜ் கேப் கொஞ்சமாக ஏறும், மிட் கேப் அதை விட அதிகமாக ஏறும், ஸ்மால் கேப் அதை விட அதிகமாக ஏறும். நீங்கள் லார்ஜ் கேப் போனீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்கும் குறைவு, ரிவார்டும் குறைவு. மிட் கேப் போனீங்கன்னா ரிஸ்க்கும் மாடரேட்டு, ரிவார்டும் மாடரேட்டு. ஸ்மால் கேப் போனீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தரம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குச்சந்தைகள் ஏதாவது நடக்கும், பங்குச்சந்தைகள் நல்லா சரியும். நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பங்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சால் பங்குச்சந்தைகள் உச்சத்தில் இருக்கும்போது போய் சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. நான் சொல்லேன், ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது. கவலையே படாதீங்க, பஸ் வந்து நிற்கும், அட்லீஸ்ட் பிரேக் டவுன் ஆகும், அப்போ நம்ம போய் ஏறிக்கலாம். வெயின்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பங்குச்சந்தையானது கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து பல்வேறு பேசுபொருள்கள் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. இது குறித்த தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காக நம்மோடு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை வந்து ஒரு கடுமையான வீழ்ச்சி சந்திச்சிருப்பதா பேசுபொருள் வந்து இருக்குது. எல்லாருமே வந்து அதை பற்றி விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? எதனால் வந்து இப்படியான ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறீங்க? இன்றைக்கி பங்குச்சந்தைகள் விழுந்ததுக்கு வந்து 3 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, ஜப்பான் பங்குச்சந்தைகள் வந்து பெருமளவு சரிஞ்சிருக்கு. கடந்த 3 நாட்களில் ஜப்பான் பங்குச்சந்தைகள் 20%க்கும் அதிகமாக கீழே விழுந்திருக்கு. முதல்ல அந்த பங்குச்சந்தை ஏன் கீழே விழுந்தது, அந்த பங்குச்சந்தை விழுந்ததுனால மற்ற பங்குச்சந்தைகள் ஏன் விழணும் அப்படின்றத கொஞ்சம் விவரமாக பார்த்துருவோம். என் கேரி ட்ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஜப்பானில் வந்து வட்டி விகிதங்கள் குறைவு, ஏறக்குறைய 0%. ஸோ நீங்கள் அங்கே போய் ஒரு வங்கியில் வந்து கடன் வாங்கினீங்கன்னா கடனுக்கு வந்து வட்டியே கிடையாது, நீங்கள் அசலை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். இப்போ நிறைய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, வசதி இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க ஜப்பான் மார்க்கெட்டில் கடனை வாங்கிட்டு அதை கொண்டு வந்து மற்ற நாடுகளில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு yen கடன் வாங்குறீங்க ஜப்பானில், ஒரு yen கொடுக்குறாங்க, அந்த கரன்சி பேர் yen. அந்த என்ன பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் வட்டி கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு அதே ஒரு yen நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். அதை என்ன பண்ணுறீங்க, அதை இங்கே கொண்டு வரீங்க, அந்த ஒரு எண்ணை வந்து இந்திய ரூபாயாக மாற்றுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு yen வாங்குறீங்க, அதை இங்கே ₹1 கொண்டு வரீங்க, முதலீடு பண்ணுறீங்க. 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 20% லாபம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும், ₹1 காசு இருக்கும். இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு yen ₹1 இருந்தது இல்லையா, ஒரு yen வந்து ₹1.25 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள்கிட்ட இருக்கிறது ₹1 காசு. நீங்கள் அந்த கடனை திருப்பி அடைக்கணுன்னாக்கா ஜப்பானில் உங்ககிட்ட வட்டி கேட்க மாட்டாங்க. நான் ஒரு yen கொடுத்தா நீங்கள் ஒரு yen கொடுங்க போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் ₹1.25 கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு yen கிடைக்கும். அப்போது 20% பங்குச்சந்தைகள் ஏறி நீங்கள் 20% லாபத்தில் இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு நஷ்டம். எப்போ உங்களுக்கு லாபம்னா, அந்த எண்ணுடைய மதிப்பு ஏறக்கூடாது. எண்ணுடைய மதிப்பு ஏறாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லாபம், என் கேரி ட்ரேடில் லாபம். இப்போது ஜப்பானில் வந்து ஜூலை 31 அந்த மத்திய வங்கி வந்து வட்டி விகிதங்களை ஏற்றிட்டாங்க. ஸோ அங்கே வட்டி விகிதங்களை ஏற்றினதுனால அப்போது ஒரு பயம் வருது. அவங்க இந்த மாதிரி ஏற்றினே இருந்தாங்கன்னா நமக்கு வட்டி ஏறிடும் இல்லையா. இப்போ நம்ம இந்த ஹவுசிங் லோன்லாம் வாங்கினீங்கன்னா RBI ரேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ RBI ரெப்போ ரேட் ஏற்றினாங்கன்னா இங்கே வட்டியை ஏற்றிடுவாங்க, அங்கே குறைச்சா இங்கே குறைச்சிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுன்னா அப்போத்திய இன்ட்ரெஸ்ட் ரேட் 0. இப்போது மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அதை ஏற்றும் போது என்ன பண்ணாங்க, இவங்கள ஏற்றிடுவாங்க உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஏற்றினா நமக்கு பிரச்சனை ஆகிட போகுது அப்படி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எங்கெங்கே பங்குச்சந்தையில் உலகம் முழுக்க எங்கெங்கே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிக்கிறீங்களோ அதையெல்லாம் விற்றுட்டு அவங்ககிட்ட காசு எதுவுமே கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரே நேரத்தில் எல்லாரும் விற்றுட்டு எல்லாரும் போய் அந்த பணத்தை அங்கே கொடுக்கும்போது எப்படி கொடுப்பீங்க, இந்திய பங்குச்சந்தையில் விற்றுட்டு இந்த பணத்தை நீங்கள் எப்படி அதை எண்ணெய் மாற்றணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் போய் எண்ணெய் வாங்குவாங்க. அப்போது
நிறைய பேர் போய் எண்ணெய் வாங்கும்போது என்ன ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அந்த எண் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அது அப்ரிஷியேட் ஆக ஆக அடுத்த சில பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் பயம் வரும். ஐயோ நம்ம வாங்கும்போது ஒரு எண் ₹1 இருந்தது, இப்போ 1.10 ஆயிடுச்சு, இன்னும் 1.20 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ஜப்பானுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆகும்போது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்கும். புரியுதுங்களா? இப்போது ஒரு டாலருக்கு ₹85 வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேனா ஏற்றுமதி பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த பேனாவுடைய காஸ்ட் வந்து ₹75 ஆகுது. எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, யூஎஸில் ஒரு பேனாவுக்கு $1 கொடுப்பாங்க. அது $1 கொடுத்தா உங்களுக்கு வந்து ₹85 வந்துடுதா? உங்களுடைய தயாரிப்பு செலவு 75, உங்களுக்கு 85, ₹10 லாபம். இதே நம்ம கரன்சி அப்ரிஷியேட் ஆகிடுதுன்னு வச்சுங்க, $1 ₹85 $1 ₹75 வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ உங்கள் தயாரிப்பு செலவே ₹75, நீங்கள் அது யூஎஸில் விற்றீங்கன்னா $1 தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ₹75 தான் கிடைக்கும், உங்களுக்கு லாபமே கிடைக்காது இல்லையா? அப்போ உங்களால் ஏற்றுமதி பண்ண முடியாது இல்லையா? அப்போது ஒரு நாட்டினுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆகும்போது அந்த நாட்டில் அவங்க பண்ணுற எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்கும். ஜப்பான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஏற்றுமதி தான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பாருங்கள், எத்தனை கார் ஓடுது எல்லாம் ஜப்பான் கார் தான். டொயோட்டா வந்து ஜப்பான் காரு, நிசான் வந்து ஜப்பான் காரு, எங்கள் லெக்ஸஸ் வந்து ஜப்பான் காரு, டிவி பார்த்திங்கன்னா சோனி டிவி ஜப்பான். அவங்க வந்து ஏற்றுமதி பொருளாதாரம் தான் அவங்களுக்கு. அப்போ அந்த ஏற்றுமதி அவங்களுக்கு அடி வாங்கும். அதனால் அவங்களுடைய பங்குச்சந்தைகள் வந்து அதான் அவங்க நிறுவனங்கள் வந்து லாபம் குறையும். அதனால் பங்குச்சந்தைகள் பெருமளவு சரியும். ஸோ அவங்களுடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆனதுனால அவங்களுடைய பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. அந்த கரன்சி அப்ரிஷியேட் ஆனதால் இந்த என் கேரி ட்ரேட் பண்ணவங்களாம் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அதனால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்குது. இது வந்து முதல் காரணம். ரெண்டாவது காரணம் வந்து அமெரிக்கா வந்து பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு 2 காலாண்டுகளாக தொடர்ந்து வளர்ச்சி விகிதம் 0க்கு கீழே இருந்தால் அது வந்து ரிசெஷன், பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. 2 காலாண்டு இன்னும் நடக்கலை. ஆனால் இப்போ வர டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து எக்கனாமிக் ரிசெஷனை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அங்கே போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ ஒன்று என் கேரி ட்ரேட் ஜப்பானில், ரெண்டாவது யூஎஸ் எக்கனாமிக் ரிசெஷன், மூணாவது ஈரான் இஸ்ரேல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த 3 காரணங்களாலையும் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்கிச்சு. அதனால் இந்தியாவிலும் பங்குச்சந்தைகள் இறங்கிச்சு. ஓகே சார். இதில் என்னன்னாக்கா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப், மிடில் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஸ்மால் கேப்பும் மிடில் கேப்பும் தான் அதிகமாக பாதிக்கப்படுவதாக சொல்கிறாங்க சார். ஏன் சார் இதில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் அதிகமாக வெளியேறதாகவும், ஒருவேளை லார்ஜ் கேப்புக்கு போகிறாங்க அப்படின்லாம் முற்றிலுமாக வெளியில் வராங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. அது எதன் காரணமாக? இல்லை, பொதுவாகவே இவங்க ஸ்டாக்ஸ்ன்னு வந்தீங்கன்னா லார்ஜ் கேப்புன்னு இருக்கும், மிட் கேப்புன்னு இருக்கும், ஸ்மால் கேப்புன்னு இருக்கும். பங்குச்சந்தைகள் வந்து காலை சந்தையாக இருக்கும்போது, புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, காலை சந்தையாக இருக்கும்போது லார்ஜ் கேப் கொஞ்சமாக ஏறும், மிட் கேப் அதை விட அதிகமாக ஏறும், ஸ்மால் கேப் அதை விட அதிகமாக ஏறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து லார்ஜ் கேப் கிட்டத்தட்ட 20%, மிட் கேப் கிட்டத்தட்ட 45%, ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 55% ஏறி இருந்தது. அதுதான் நேச்சர். அதே போல் பங்குச்சந்தைகள் இறங்கும் முகத்தில் இருக்கும்போது லார்ஜ் கேப்பு கொஞ்சமாக இறங்கும், மிட் கேப்பு அதை விட அதிகமாக இறங்கும், ஸ்மால் கேப்பு ரொம்ப இறங்கும். எவ்வளோ ஏற்றம் இருக்குது அந்தளவுக்கு குறைவு இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லார்ஜ் கேப் போனீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க்கும் குறைவு, ரிவார்டும் குறைவு. மிட் கேப் போனீங்கன்னா ரிஸ்க்கும் மாடரேட்டு, ரிவார்டும் மாடரேட்டு. ஸ்மால் கேப் போனீங்கன்னா ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். சார் வழக்கமாக வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ இல்லை 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வந்து இந்த மாதிரியான சரிவுகள் நடக்கும். அதற்கு வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். திடீர்னு வந்து நிறைய வெளியேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சார். அதை எப்படி ஒரு நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டில் பங்கு பெறக்கூடிய ஒரு ஆளாக எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? அதை அதாவது பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வரும், பங்குகள் இறங்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடந்த 15 வருஷத்தை பற்றி பேசுகிறேன். 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு ஒன்று நடந்தது. உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. 2011 யூரோப்பில் பெரிய ப்ராப்ளம் ஆகி கிரீஸு, இட்டாலி அப்படின்னு 2 நாடு, அந்த 2 நாடே வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி, கவர்மெண்ட்டே பேங்க்ரப்சி ஆகிற அளவுக்கு போயிட்டாங்க. அது வந்து யூரோப்பில் ஒரு பிரச்சனை. அதனால் பங்குச்சந்தைகள் உலகம் முழுக்க இறங்குச்சு. 2013 டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பர் டேண்ட்ரம்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் ஆகவே
வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, 0 கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற போகிறோம், நார்மலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் விழுந்தது. அது வந்து டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2013 நடந்தது. அதுக்கப்புறம் 2015 சைனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கரன்சி வந்து டீவேல்யூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. இங்கே டிமானிட்டைசேஷன் பண்ண அதே நாள் வந்து அங்கே ட்ரம்ப் வின் பண்ணார். அதனால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பிரெக்சிட் நடந்தது, அப்போ பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. அதுக்கப்புறம் 2018 ஒரு தடவை வந்து யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப மோசமாக போய் அப்போ பெரிய லெவலில் விழுந்தது. அப்புறம் 2020 கரோனா வைரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட 40% வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப 2022 ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது. அப்புறம் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக வந்தது. அப்போ பங்குச்சந்தைகள் நல்லா இறங்குச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தரம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பங்குச்சந்தைகள் ஏதாவது நடக்கும், பங்குச்சந்தைகள் நல்லா சரியும். நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பங்குகளை வாங்கணும் அப்படின்னு நினச்சால் பங்குச்சந்தைகள் உச்சத்தில் இருக்கும்போது போய் சேஸ் பண்ணி வாங்கக்கூடாது. நான் என்ன சொல்லேன், ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது. கவலையே படாதீங்க, பஸ் வந்து நிற்கும், அட்லீஸ்ட் பிரேக் டவுன் ஆகும், அப்போ நம்ம போய் ஏறிக்கலாம், நமக்கு எந்த சேஃப் இதுவும் இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சார் பங்குச்சந்தை உச்சம் தொட்டுடுச்சு, இன்னும் இப்படியே மேலே போகும், நான் இப்போ போய் வாங்கலாமா அப்படின்வாங்க. அது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணுற எண்ணம் இருந்தால் அது வந்து தப்பு. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தரம் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், பங்குச்சந்தைகள் நல்லா சரியும். அப்போ சரியும் போது வாங்கினீங்கனால் அது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒப்பீட்டளவில் இப்போ வந்து உலகம் முழுக்க இந்த பங்குச்சந்தை சரிவுங்கிறது நடந்திருக்கு. இந்தியாவினுடைய பங்குச்சந்தை சரிவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது சார், நம்ம உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது? நீங்கள் உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்திய பங்குச்சந்தைகளுடைய வீழ்ச்சி ரொம்ப 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 குறைவுன்னு தான் சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களில் ஜப்பான் பங்குச்சந்தைகள் 20% இறங்கியிருக்கு. அமெரிக்காவில் வந்து நாஸ்டாக்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட 15% இறங்கியிருக்கு. S&P 500 சொல்லுவாங்க, அது ஒரு 7-8% இறங்கியிருக்கு. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு கடந்த சில நாட்களில் ஒரு 4% தான் இறங்கியிருக்கு. ஸோ ரிலேட்டிவாக பார்த்திங்கன்னா நம்முடைய பங்குச்சந்தைகளுடைய இறக்கம் வந்து குறைவு. ஆனால் அதுதான் பயமாக இருக்குது, ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அது உண்டு பண்ணுது. Hola! Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.